அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். குவார்ட்டருக்கு காசு கரெக்டாக தானே வச்சுருந்தோம். ஒரு 10 ரூபா காயின்ஸு எங்கேயோ மிஸ் ஆகிருக்கு. இப்போ சரக்கு எப்படி வாங்குறது? 10 ரூபா தானே, யார்ட்டையாவது கேட்டு பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 10 ருபீஸ் கிடைக்குமா? நோ சேஞ்ச். ஆஹா, இருந்தால் மட்டும் அப்படியே எடுத்து கொடுத்துட போகிறான். இங்கே ஒருத்தன் நிறைய ஐட்டத்தோட தனியாக உட்காந்து சரக்கு அடிக்கிறான். அவன்கிட்ட கேட்டு பார்ப்போம். ப்ரோ, வாட் ப்ரோ? சேஞ்ச் ஒரு 10 ருபீஸ் இருக்குமா? 10 ரூபாயெல்லாம் என்னால் பிச்சை போட முடியாது ப்ரோ. என்னது பிச்சையா? ஆஹா, ஒரு வழியில் பார்க்க போனால் இதுவும் பிச்சை தான். A few moments later. ஊறுகாய் பார்ட்டி. ஊறுகாயை தொட்டதுக்கு நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணினவன் இவங்கிட்ட போய் 10 ரூபா கேட்டோன்னு வச்சுக்க, அது கடைசியில் வில்லங்கத்தில் தான் முடியும். அம்மா, என்ன திருன்னு முழிச்சிட்டு அப்படி ஓரமாக நிற்கிற? ஆஹா, நாம் ஒதுங்கி போனாலும் அவன் வழியை தேடி வர்றானே ஐயா. சும்மா நிற்கிறம்பா. ஏன் எதையாவது சுமந்துட்டு நில்லே? ஆஹா, போனால் போகுதேன்னு ஊறுகாய் மேட்ரை விட்டுட்டேன். வரட்டுமா? அப்பாடா, தப்பிச்சோண்டா சாமி. ஆத்திர அவசரத்துக்கு இவங்கிட்ட கேட்டால் என்ன? இல்லைன்னா இன்றைக்கி சரக்கே அடிக்க முடியாது. ஆமாம், வெறும் 10 ரூபா தானே, அதுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ஏப்பா, சரக்கு வாங்குவா போகிற? இல்லை, சந்தனம் வாங்க போகிறேன். போதுமா? எனக்கு ஒரு 10 ருபீஸ் வேணும். நான் கேட்டதுக்கு சும்மா தான் நிற்கிறேன்னு சொன்னேன். இப்போது 10 ருபீஸ் வேணும்னு கேட்குறேன். சரிப்பா, வந்து வாங்கிக்கோ. நான் வாங்குகிற சரக்கூட சேர்த்து 10 ரூபா கொடுத்துட்றேன். அப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. A few moments later. அப்பாடா, அவன் ஆஃப் வாங்கிட்டான், நம்ம குவார்ட்ரு வாங்கிட்டோம். ஆமாம், நீ சைனீஸ் வாங்கலையா? ஏப்பா, சரக்குக்கே 10 ரூபா உங்ககிட்ட வாங்கினேன், நான் எங்கேருந்து சைனீஸ் வாங்குறது? மூக்கை பிடிச்சிக்கிட்டு முடக்கு குடிச்சிட வேண்டியதுதான். ஆஹா, அடியில் 2 தட்டு தான் தட்டணும், மூடி டபக்குன்னு திறந்துக்குச்சு ஐயா. சரி, மூக்கை பிடிச்சிட்டு குடிப்போம். ஏப்பா குடிக்க விடாமல் தடுக்கிற? என்ன நீ பாட்டுக்கு குவார்ட்ரு வாங்கின, அடியில் தட்டின, மூடியை திறந்த, குடிக்க போகிற. வேற என்னையா பண்ணுவாங்க? கீழேயா ஊற்றுவாங்க? என்கிட்ட 10 ரூபா வாங்கினீங்களா, அந்த 10 ரூபாய்க்கு எனக்கு சரக்கு கொடுக்கணும்ல. என்னது 10 ரூபாய்க்கு சரக்கா? ஏப்பா, நான் உங்ககிட்ட 110 ரூபா வாங்கலை, வெறும் 10 ரூபா தான் வாங்கினேன். இந்த குவார்ட்ரு உனக்கு எப்படி வந்துச்சு? காசு கொடுத்து வாங்கினேன். எவ்வளோ? ஏப்பா, குவார்ட்டரோட ரேட்டு உனக்கு தெரியாதா? தெரியும், ஆனால் நான் கொடுத்த 10 ரூபா இல்லைன்னா உன்னால் இந்த குவார்ட்ரு வாங்கியிருக்க முடியுமா? ஆஹா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி இவன் எங்கே வர்றான்னு தெரிஞ்சிருச்சு ஐயா. ஏப்பா, இப்போது என்ன செய்யலாங்கிற? குவார்ட்டரில் எனக்கு ஒரு கட்டிங் வேணும். என்னது 10 ரூபாய்க்கு கட்டிங்கா? 2 பேரும் பார்ட்னராக பணம் கொடுத்து தான் இந்த குவார்ட்டர் வாங்கியிருக்கோம். அப்போது உனக்கு ஒரு கட்டிங், எனக்கு ஒரு கட்டிங். புரிஞ்சதா? ஆஹா, இவங்கிட்ட 10 ரூபா வாங்காமே இருந்திருக்கலாம் போல இருக்கு ஐயா. சரி, பேசிகிட்டே இருக்காத, 2 பங்கா பிரி. ஏப்பா, இது உனக்கே அநியாயமாக தெரியல. போனால் போகுதேன்னு 10 ரூபா கொடுத்து உன்னை சரக்கு வாங்க வச்சா நீ என்னையே அநியாயம்னு சொல்கிறியா? ஆஹா, அவனே கட்டிங்காக பிரிச்சுட்டானே ஐயா. இந்த கட்டிங்கை நீ அடி, இந்த கட்டிங்கை நான் அடிக்கிறேன். ஆஹா, மேல் பாக்கெட்லேருந்து என்னமோ எடுக்கிறான். ஊறுகா. நீயும் ஊறுகாய் தொட்டுக்கிறியா? என்னது ஊறுகாய் தொட்டுக்கிறியா? ஏற்கனவே ஒரு கட்டிங் போயிடுச்சு, ஊறுகாயை தொட்டன்னு வச்சுக்க, நீ இந்த கட்டிங்கையும் எடுத்து குடிச்சிருவ, அப்புறம் எனக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போது நான் கிளம்புறேன். கிளம்பிட்டானே ஐயா. உலகத்திலேயே 10 ரூபாய்க்கு சரக்கு அடித்த ஒரே ஆள் இவன் தாயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.